நீங்கள் வந்து பனையை நடலாம், ஆனால் கல்லுக்கு தடை. இது எப்படி இருக்குதுன்னா, திருமணம் செஞ்சுக்கலாம், ஆனால் சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாது. எதுக்கு கல்லுக்கு தடை? கல்லில் கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் த பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட், இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். தமிழ்நாட்டில் மட்டும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இறங்குகள் கீழே இப்போ டாஸ்மாக் மது இருக்குல்ல, அது நாங்கள் போடக்கூடிய பிச்சை தானே, நாங்கள் போடக்கூடிய பிச்சை தான். நாடாளுமன்றம் சட்டப்பேரவை சொல்கிற பிரதிநிதிகள் சொல்லியிருப்பாங்களா இவங்க வாயில் என்ன கொழுக்கட்டி இருக்குதா இல்லை கொட்டாப்படி இருக்குதா? கொரோனா மொத கேரளாவை தான் தாக்குச்சு. ஊரடங்கு பிறப்பிச்சாங்க, மதுக்கடைகளை மூடினாங்க, கள்ளுக்கடைகளை திறந்தே வச்சுருந்தாங்க. கனிமொழி தம்மா வந்தாங்க, ஏமாங்க வா, என்ன அநியாயம், இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு கடை போட்டு விற்கிறீங்க, கல்லுக்கு தடை வச்சுருக்கீங்க, நீ என்னை அழைக்கிறதுக்கு இலங்கை வந்தையல்ல கூட்டம்னு சொல்கிற கேளு, உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், கோப்பாட்டே சொல்லிட்டு போகிறேன், கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்க சொல்லுங்க. என்ன அநியாயமாக இருக்குது. நம்ம சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. மிடாஸ் யாருது? மிகப்பெரிய சாராயால யாருது? யாருக்கிட்ட இருக்கு? அவங்க விடுவாங்களா? எப்படி விடுவாங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவில் ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு, இவங்கெல்லாம் சாராய வியாபாரிகள் தானே. மற்ற பல பேர் மறைமுகமாக தொடர்பு வச்சுருக்காங்க, பினாமி பெயர் இரவலில் வச்சுருக்காங்க. அதனால தான் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கிறதுக்கு அவங்க விரும்பலை. அதே மாதிரி ராமதாஸுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, அது தீர்த்து வச்சோம். அதுலேருந்து கல்லை பற்றி வாய் திறக்க மாட்டார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சீமான் ஆதரிக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே இருக்காங்க, அவங்களும் இப்போ எல்லாத்தையும் ஆதரிக்கிறாங்க. ஆதரிக்கிறாங்க. காலி பாட்டில் விலை 3 ரூபா, உள்ள இருக்கக்கூடிய பிராந்தியினுடைய மதிப்பு 9 ரூபா, அடக்க விலை 12 ரூபா. ஆனால் டாஸ்மாக் கடையில் விற்கிறது 350 ரூபா. எவ்வளவு லாபம் என்பதை கணக்கிட்டு கொள்ளுங்கள். 12 ரூபா பண்டத்தை 350 ரூபாய்க்கு விற்றா நாசி கச்சகத்தில் ரூபா நோட்டு அச்சடித்தா கூட இந்த மார்ஜின் வராது. அதனால தான் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லாமே சாராய பணக்குள்ள போத்திருக்காங்க. இந்த லிக்கர் லாபி வலுவாக இருக்குது, வந்து பண குவி. ஆனால் நீங்கள் இலங்கை போன்ற நாடுகளில் பனைகளை வெட்டினால் பிணையில் வர முடியாத குற்றம். அப்படிங்களா? வெயிலே கிடைக்காத. ஆனால் இங்கே எல்லாம் அப்படி இல்லை, பனையை வெட்டிக்கலாம், மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் இல்லாமல் அதை வெட்டக்கூடாது. கோழி கூவுது, தினம் காலையில் அந்த நேரத்துக்கு கூவுது அதிகாலையில், அதுக்காக கோழி போய் கொத்தி விட்டு தூங்கிட்டு இருக்கிறவனை கொத்தி எழுப்ப முடியும்? கொத்தி எழுப்புனா என்ன நடக்கும்? உறவலை பிடிச்சிருவேன், அடுத்து கோழி குழம்பு தான் மணக்கும். அது எங்களுடைய வேலை அல்ல. அநியாயம் நடக்குதுன்னு சொல்கிறோம். மக்கள் நியாயத்தின் பின்னாடி வந்தால் பொற்காலம் மலரும், இல்லை உன பொறாத காலம் தொடரும். டென்னிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சமரசமற்ற களப்போராளி, தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி அவர்களாக சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். பனைமரத்து வந்து கல் இறக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆண்டுகளாக வந்து போராடிட்டு இருக்கீங்க. இது வந்து சாத்தியப்படுமா? சாத்தியப்படும். உலக அளவில் சாத்தியப்படுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் சாத்தியமில்லை? பக்கத்து மாநிலம் கேரளாவில் கூட சாத்தியப்படும். கேரளாவில், பாண்டிச்சேரியில், ஆந்திராவில், தெலங்கானாவில், அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது, தமிழ்நாட்டை தவிர. சார், இப்போ மற்ற மாநிலங்களில் வந்து கல்லுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்கிறீங்க, இப்போ நம்ம மாநிலத்தில் இல்லை. எதற்காக நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் பனைமரத்தில் கல் இறக்கணுன்ற கோரிக்கை முன்வைக்கிறீங்க? ஏன் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க? ஏன்னா ஒரு கைலாகாத அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அதாவது 1/1/87 தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடை விதிக்கப்பட்டது. அப்போ முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன். அவர் ஓர் கல் ஆதரவாளர். அவருடைய சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன் அதில் பதிவு செய்கிறாரு. நான் சிறுவனாக இருந்தபோது நோய்வாய்ப்பட்டிருந்தேன். மருத்துவர் ஆலோசனைப்படி கல்லை பருகி வந்ததால் நோயிலிருந்து மீண்டேன். ஆனால் அவர் கடைசி காலத்தில் எப்படி இருந்தார்னு உங்களுக்கு தெரியும். அதே ஆண்டு டிசம்பர் மாதம் 24 காலமாயிடுறார். சில நேரங்களில் நினைவாற்றல் இருக்காது. அந்த நேரத்தில் யாரோ அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டான். அதுதான் நடந்திருக்குது. ஒரு சதி நடந்திருக்குது. அதுக்கு பின்னாடி கலைஞர் கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள், இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் போன்றவருக்கு இந்த கல் தடை ஆதாயத்தை பெற்று தந்துள்ளது. சார், அது ஏன் கேட்குறேன் சார், ஏன் வந்து தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா கல்லெடுக்க அனுமதி கொடுக்காம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லப்பட்ட காரணம் 2005
தகவல் உரிமை சட்டம் வந்தது. ஏன் கல்லுக்கு தடைன்னு கேட்டோம். ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விற்றார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனை மரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆகவே 1/1/87 இருந்து தமிழ்நாட்டில் கள் இறக்கவும் பருகவும் தடை. நாங்கள் கேட்குறோம், அண்டை மாநிலங்களில் உலக அளவில் இதே குளோரல் ஹைட்ரேட் கிடைக்குமல்ல, அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு காரணத்தை கண்டுபிடித்து கல்லுக்கு தடை விதித்திருப்பது அரசனுடைய ஆளுமையின்மையை வெளிப்படுத்துகின்றது. இது ஒரு கைலாகத்தனத்தினுடைய வெளிப்பாடு. இது கொள்கை முடிவு அல்ல, கொள்ளை முடிவு. அந்த காரணத்தை நீங்கள் ஏற்றுக்கணும் இல்லை? அரசாங்கத்துக்கு வந்து வேற ஒரு நோக்கம் இருக்கும், ஆனாலும் இப்படி பண்ணுறாங்க. நாங்கள் ஏற்றுக்கல. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு, ஆமாம், உச்சநீதிமன்றம் போனோம். அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரே ஒரு தீர்ப்பு, இட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். மாநில அரசாங்கத்தில் தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு. நீதிமன்றம் அரசு எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளில் தலையிடாது. ஒரு பாப்புலர் கவர்மெண்ட் எலெக்டட் பை த பீப்புள், மக்களுடைய எண்ணங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மாறாக அந்த அரசு நடந்து கொண்டால் தேர்தல் நேரத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள். நீதிமன்றம் எடுக்கும் கொள்கை முடிவுகளில் தலையிடாது. இதுதான் தீர்ப்பு. நாங்கள் அந்த தீர்ப்பை விமர்சனம் பண்ணுறோம். அந்த உரிமை எங்களுக்கு இருக்குது. ஓகே, வாட் இஸ் பாலிசி மேட்டர்? கொள்கை முடிவு என்றால் என்ன? வெட்டொன்று துண்டு ரெண்டு, வெட்டொன்று துண்டு ரெண்டு, கன்சம்ஷன் ஆர் ப்ரொஹிபிஷன், தட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த கவர்மெண்ட். மதுவா மதுவிலக்கா, மதுவா மதுவிலக்கா, மதுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்க. இறக்குமதி மதுக்கள் தாராளமாக சந்தைப்படுத்தப்படுது தமிழ்நாட்டுக்குள்ள. அரசாங்கமே முன்னின்று இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களை டாஸ்மாக் மூலமாக மக்களுக்கு தாராளமாக ஏராளமாக வழங்கி கொண்டு வருகின்றது. மது விலக்குங்கிறது இல்லை. எதுக்கு கல்லுக்கு தடை? கல்லில் கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் த பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட், இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு அரசனுடைய கையிலாகத்தான் எப்படி கொள்கை முடிவாகும்? அண்டை மாநிலங்களில் உலக அளவில் கல் தடையை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இறங்குகள் கீழே இதையல்லவா உச்சநீதிமன்றம் கேட்டிருக்க வேண்டும் தமிழ்நாடு அரசை பார்த்து. ஆக இந்த தீர்ப்பு ஒரு தவறான தீர்ப்பு. உச்சநீதிமன்றம் எடுத்த தீர்ப்பு, கொடுத்த தீர்ப்பு ஒரு தவறான தீர்ப்பு. நான் விமர்சனம் செய்கின்றேன். ஓகே சார், அது புரியுது. இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாகுடைய வருமானம் வந்து குறையும், அதனால தான் இவங்க கல் இறக்குமதி வந்து அனுமதிக்காமல் இருக்காங்க ஒரு பார்வை வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஒரு காரணம் தான். அது உண்மை நினைக்கிறீங்க? அது ஒரு காரணம் தான். ஓகே, இப்போ டாஸ்மாக் மது இருக்குல்ல, அது நாங்கள் போடக்கூடிய பிச்சை தானே. நாங்கள் போடக்கூடிய பிச்சை தான். இன்றைக்கி வந்து பாட்டில் விலை 10 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரல வசதியிருக்காங்க. ஆண்டு வருமானம் 50,000 கோடி வரும்னு எதிர்பார்ப்பு. இதுக்குண்டான மூலப்பொருள் அது மொலாசஸ். மொலாசஸ் எதுலேருந்து கிடைக்குது? கரும்பு சக்கை, கரும்புலேருந்து. கரும்பு யார் பயிர் பண்ணுறா? விவசாயிகள். பயிரிட்டு எங்கே கொடுக்குறாங்க? சர்க்கரை ஆலைகளுக்கு. ஆலைகள் எப்படி பணம் கொடுக்குறாங்க? அந்த கரும்பில் இருந்து பெறக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கணக்கிட்டு தான் பணம் கொடுக்குறாங்க. உபப்பொருட்கள் என்னென்ன கிடைக்குது? மொலாசஸ், சக்கை, பிரஸ்மட்டு. இதுக்குண்டான பணத்தை கொடுக்குறாங்களா? இல்லை. இவற்றிற்கும் உண்டான பணத்தை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதானே அரசால் நியமிக்கப்பட்ட பர்காவா கமிஷன் அரசுக்கு பரிந்துரை பண்ணிச்சு. பர்காவா இறந்து பல ஆண்டுகளாச்சு. மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டும் காட்சியில் மாற்றம் இல்லையே. இன்றைக்கி வந்து அந்த 50,000 கோடி வச்சு தான் நாங்கள் நலத்திட்டங்கள் நடத்துகிறோம், இதை வச்சு தான் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்கல்ல. இந்த 50,000 கோடி வருவாய்க்கு உண்டான மூலப்பொருள் மொலாசஸ், டாஸ்மாக் மது தயாரிப்புக்கான மூலப்பொருள் மொலாசஸ், அதை இந்த பாவி மகன் ஏமாளி விவசாயி இலவசமாக கொடுத்து கொண்டு இருக்கின்றான்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வாய் திறந்திருப்பாங்களா? இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு அல்ல, விவசாய பம்ப் செட்டுகளுக்கு. போன பட்ஜெட்டில் ஒதுக்கீடு 6,500 கோடி
அது எல்லாத்துக்கும் தெரியுது. விமர்சனம் பண்ணுறாங்க. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறாங்கப்பா, அவங்க அனுபவிக்கிறாங்கப்பா, நாங்கள் கூடுதலான மின்கட்டணம் வீடுகளுக்கோ தொழிற்சாலைகளுக்கோ வணிக நிறுவனங்களுக்கோ செலுத்துகிறோமப்பா, எங்கள் தலையில் வெடியுதப்பா அப்படின்னு ஆதங்கப்படுறாங்கல்ல. நியாயம்தான். ஆனால் அதே நேரத்தில் அரசுக்கு 50,000 கோடி வருமானம் வருது. அதுக்குண்டான மூலப்பொருள் மொலாசஸை இந்த பாவி மகன் இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லியிருப்பாங்களா? இல்லை நாங்கள் வாக்களித்து நாடாளுமன்றம் சட்டப்பேரவை சொல்கிற பிரதிநிதிகள் சொல்லியிருப்பாங்களா? இவங்க வாயில் என்ன கொழுக்கட்டை இருக்குதா இல்லை கொட்டாப்படி இருக்குதா? சார், ஆனால் கரும்பு வந்து தமிழ்நாட்டோட மகாராஷ்டிராவில் அதிகமாக நமக்கு இங்கே வருது. ஆமாம். அப்புறம் நீங்கள் தமிழக அரசாங்கத்துக்கு வந்து அப்படின்னு. ஆமாம், தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் எங்களுடைய கரும்பு விவசாயிகளுடைய அறியாமையை அறுவடை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் மொத்த இந்தியாவுக்கு சேர்த்து தான் பேசுகிறீங்க. ஆமாம், நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டில் தான் கள்ளுத்தடை இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. 8 மாதங்களுக்கு முன்பு, 8 ஆண்டுகளுக்கு முன்பு பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மதுவிலக்கை அமல்படுத்தியது. அங்கே சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கள்ளுக்கு விலக்களிப்பு. சில ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது. நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது அந்த உத்தரவு. கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள், கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள். அவர்கள் வைத்த வாதம் கள் உணவு என்பது வெற்றியும் பெற்றார்கள். படிப்படியாக கடந்த ஆட்சியில் மதுவிலக்கு அமுல்படுத்திய போது கேரளாவில் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் மீது கை வச்சாங்க, கள் மீது கை வைக்கல. கொரோனா மொத கேரளாவை தான் தாக்குச்சு. ஊரடங்கு பிறப்பிச்சாங்க, மதுக்கடைகளை மூடினாங்க, கள்ளுக்கடைகளை திறந்தே வச்சுருந்தாங்க. இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அதில் ஒரு ஆதங்கம், கேரளாவில் கள்ளுடைய உற்பத்தி நுகர்வு ரெண்டுமே குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள், இறக்குமதி மதுக்கள், இதனுடைய நுகர்வு கூடிக்கிட்டே இருக்குது. இது குறைக்கப்பட வேண்டும். அதற்காக மதுக்கடைகளில் கள்ளை சந்தைப்படுத்த வேண்டும். மதுக்கடைகள் அரசாங்கமே பண்ணணும். மதுக்கடைகளில் கள்ளை சந்தைப்படுத்த வேண்டும். கள்ளை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி டப்பாக்களில், பாட்டில்களில், பவுச்சில், டின்களில், டெட்ரா பேக்கிங்களில் அடைச்சி அங்கே சந்தைப்படுத்த வேண்டும். ஆனால் அந்த மது காலாவதி ஆகி போயிட்டான், இவ்வளவு நாளுக்குள்ளே பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்குது. அதுக்குள்ளே பயன்படுத்தாமல் அந்த கல் காலாவதியான ஆகி போனால் அதை அழிக்க வேண்டியதில்லை, வீணாக கொட்ட வேண்டியதில்லை. அதை அப்படியே உணவு பதப்படுத்தும் தொழில் வினிகராக வினிகரை கொண்டு போயிடலாம். எதுவும் வீணாக போகிறதில்ல. 2வது சொல்லியிருக்காங்க, கேரளாவில் இன்றைக்கி வந்து அந்த கோடெல்லாம் இருக்குல்லுங்க, ஃபார்வர்டிங் கோடு, இப்போல்லாம் பொருட்கள் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அதை வச்சா விலை என்ன, எப்போ தயாரிப்பு, பீரியட், எக்ஸ்பைரி எல்லாம் வருதில்ல, பார்கோடு. அதே பார்கோடிங் சிஸ்டம், அதே பார்கோடிங் சிஸ்டம் அந்த பவுச்சில் கொண்டுக்கிட்டு வந்துட்டா, இது இந்த தொழிற்சாலை தயாரித்தது, இந்த கள் இந்த மாவட்டம், இந்த வட்டம், இந்த வருவாய் கிராமத்தில் இன்னாருடைய தோட்டத்திலிருந்து இத்தனாவது எண் கொண்ட மரத்திலிருந்து இறக்கப்பட்டது எல்லாம் வரும். அதனால் கலப்படங்கிறது எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவு விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் வந்திருக்கின்ற பொழுது எதற்காக தமிழ்நாடு அரசு இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை? சார், அந்த அளவுக்கு கல்ல பொருளாதாரம் இருக்கா சார்? நம்ம இவ்வளோ எடுத்து பண்ணணுன்ற அளவுக்கு கல்ல ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்குங்களா? பெரிய பொருளாதாரம் இருக்குது. தமிழ்நாடு தலை நிமிரும் முதன்மை மாநிலமாக மாறும். அதாவது இன்றைக்கி வந்து 8,000 கோடி பனைமரங்கள் இந்தியாவில் இருக்குது. இப்போ வரைக்கும் இருக்கு. இப்போ அதில் 5,000 கோடி தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படிங்களா சார்? 5,000 கோடி பனைமரங்கள் இருக்குது. இன்றைக்கி பனைமரங்கள்லாம் களை செடியாக நிற்குது. ஏன்னா கள்ளுக்கு தடை காரணமாக. இன்றைக்கி வந்து அரசாங்கம் என்ன சொல்லுது, பனைவிதை பயிரிட சொல்லுது. பனைவிதை நடுறீங்க, கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறீங்க, தாலி கட்டலான்னு சொல்கிறீங்க, தாலி எடுத்து கொடுக்குறீங்க. ஆனால் அதே நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் கூடாது. நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் சாந்தி முகூர்த்தம் கூடாது. பனை நடலாம், கல் இருக்கக்கூடாது. ஆனால் குழந்தைய வந்து பெக்கலாம். ஒரு தம்பதி வந்து குழந்தை ஈண்டெடுக்கலாம், ஆனால் பெற்ற குழந்தைய கொல்லலாமா? அந்த மாதிரி கொன்னா குற்றம், கொலை குற்றம். நாங்கள் தானே பெற்றோம், நாங்கள் 2 பேர் தானே பெற்றோம், நாங்கள் கொலை செய்கிறோம் அப்படின்னு கொல்ல முடியுமா? முடியாது. அந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து பனை நடலாம், ஆனால் கல்லுக்கு தடை.
இது எப்படி இருக்குதுன்னா, திருமணம் செஞ்சுக்கலாம், ஆனால் சாந்தி முகூர்த்தம் நடத்தக்கூடாது. புரியுது சார், புரியுது சார். அதே மாதிரி இப்போ 18 ஆண்டு தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்போச்சும் ஒரு சோர்வு வந்திருக்கா சார்? நம்ம இவ்வளோ தூரம் போராடுறோம், எந்த ஒரு முன்னெடுப்புமே வந்து அரசியல் கட்சிகள் இது வந்து நமக்கு ஆதரவாக சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒரு முடிவு கிடைக்கலங்கும் போது உங்களுக்கு ஒரு சோர்வு அயற்சி வந்திருக்கா சார் இப்போ போராட்டத்தில்? அதாவது கோழிக்கு சோறு வருமா? வராதுன்னு வச்சுக்கலாம். தினம் கூவுது, கோழி கூவுது, தினம் காலையில் அந்த நேரத்துக்கு கூவுது அதிகாலையில். அதுக்காக கோழி போய் கொத்தி விட்டு தூங்கிட்டு இருக்கிறவனை கொத்தி எழுப்ப முடியும்? கொத்தி எழுப்புன்னு என்ன நடக்கும்? குறவளை பிடிச்சிருவேன், அடுத்து கோழி குழம்பு தான் மணக்கும். அது எங்களுடைய வேலை அல்ல. அநியாயம் நடக்குது, அநியாயம் நடக்குது, அநியாயம் நடக்குதுன்னு சொல்கிறோம். மக்கள் நியாயத்தின் பின்னாடி வந்தால் பொற்காலம் மலரும், இல்லைன்னா பொறாத காலம் தொடரும். பனை தொழிலாளர் நல வாரியம் கொட்டையை போடுறாங்க, போட்டு என்ன பயன் சார்? நீங்கள் சொல்கிற நம்பர் கொடுத்து 5000 கோடி பனை மரங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க, அது உண்மையாங்க சார்? அவ்வளோ 5000 கோடி இருக்குது, அவ்வளோ அதிகமான மரங்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்றீங்க. இப்போ முன்ன வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர் காலத்தில் 50000 கோடி இருந்தது, இன்றைக்கி 5000 கோடியாக குறைஞ்சிருச்சு சார். ரொம்ப அதிகமாக. அப்போ ஒரு தனிநபருக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையே வந்து நம்ம 130 கோடின்னு சொல்கிறோம், நீங்கள் 5000 கோடின்னு ரொம்ப பெரிய நம்பர் சார். அதனால தான் கூட தடவை கேட்டாங்க நான், அவ்வளோ மரங்கள் இருக்கு. ஓ மன்னிக்கோ, 5 கோடி பனை மரங்கள் இல்லை, 5 கோடி பனை மரங்கள். ஓகே சார். அப்போ இந்த அளவுக்கு இதில் ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள்? பொருளாதாரம் இருக்குது. இன்னைக்கு 8 லட்சம் பேர், மன்னிக்கவும் 85 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி வேலை காத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு, வேலை வாய்ப்பு. இது சுற்றுச்சூழலை பாதிக்காத தொழில், மின்சாரம் தேவையில்லை. எப்படி அதிக வருவாய் கிடைக்கும்னா, இன்னைக்கு வந்து அந்த கல்லை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி பவுச்சில், பாட்டில்களில், டின்களில், டப்பாக்களில், டட்ரா பேக்கிங்களில் அடைச்சி மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில், தலைநகரங்களில், நட்சத்திர விடுதிகளில், பன்னாட்டு விமானத்தளங்களில், வரிசெலுத்தப்பட்ட கடைகளில் உலக அளவில் சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான வருவாய் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் சார். ஆனால் அது வந்து அந்நிய செலாவணி கிடைக்கும். தமிழ்நாடு தலை நிமிரும் முதன்மை மாநிலமாக மாறும். ஏன்னா பனைகளுக்கு இதுவரையில் யாரும் நீர் பாய்ச்சினது கிடையாது. வான்மழையை வைத்து வளரக்கூடிய ஒரு மரம். யாரும் ரசாயன உரம் போட்டது கிடையாது, பூச்சி மருந்து, பூஞ்சால மருந்து, களக்கொல்லி தெளித்தது கிடையாது. ஆகவே அவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கல், பெறக்கூடிய கல் உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கும். என்ன விலைக்கு விற்கணுமோ அந்த விலைக்கு விற்க முடியும். இன்னைக்கு பூமி வந்து சூடாகிட்டு இருக்குது. அதனால் வருகின்ற காலத்தில் இந்த கடின பானங்கள், பிராண்டிக்கோ, விஸ்கிக்கோ, ரம்முக்கோ, சாராயத்துக்கோ, வோட்காவுக்கோ பெரிய வரவேற்பு இருக்காது. கல் போன்ற பானங்களுக்கு தான் வரவேற்பு இருக்கும். பெப்சி, கோக் போன்ற பானங்களுக்கு மாற்றாக உலக அளவில் சந்தைப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாடு தலை நிமிரும் முதன்மை மாநிலமாக மாறும். இன்றைக்கி அரபு நாடுகளுக்கு ஒட்டகம் வைக்கிறதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துட்டு போகிறாங்கல்ல. என்ன காரணம்? வேலை வாய்ப்பு இல்லைங்க, வருவாய், பணம், நல்ல சம்பளம். அதே மாதிரி கல் இறக்கி அதை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உலக அளவில் சந்தைப்படுத்துகின்ற பொழுது கல்லிறக்கக்கூடிய தொழிலாளிக்கு மாதம் 30,000, 40,000, 50,000 வருவாய் கிடைக்கும். அப்படி வருவாய் கிடைக்கின்ற பொழுது எதுக்கு மக்கள் நகரத்தை நோக்கி வர்றாங்க? கிராமத்திலே தங்களுடைய வேலைவாய்ப்பை வாங்கி பெற்றுக்குவாங்க. இந்த நகரம் வீங்குவது குறையும், கிராமங்கள் இழைப்பது குறையும். இன்றைக்கி கிராமங்களை பார்த்தீங்கன்னா பல ஊர்களுக்கு போனீங்கன்னா குடிபோன வீடுகளும் குட்டி செவரு தான் அங்கே இருக்குது. ஆமாம், கோயில் அந்த நிலை மாறும், ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அந்த நிலை மாறும். நகரம் நாறுவது குறையும், மாறுவது கூடும். ஓகே சார், ஓகே சார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பாதையும் சமீபத்தில் தேர்ந்தெடுத்தீங்க. 2018 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்தல் பாதையுமே வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்திருந்தீங்க. அது மூலமாக நாங்கள் எங்களோட தேர்தலை போட்டிட்டு நாங்கள் எங்களோட இது பதிவு பண்ணுவோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி போராட்டங்களை தாண்டி வேறு எந்த மாதிரியான முன்னெடுப்புகள் சார் நீங்கள் எடுக்கிறீங்க? ஆக்சுவலாக நம்ம அந்த பனைய மரத்துலேருந்து கல் இருக்கிறது அனுமதி பெறணுன்றதுக்காக இல்லை, நாங்கள் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். என்ன வேண்டுகோள்னா, தமிழ்நாடு அரசு அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை தேர்தல் ஆணையம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் தேதியை அறிவிக்கும் முன்பாக கல் தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும். தவறினால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பை இழப்பார்கள். இதை புரிந்து மக்கள் வாக்களித்தால் கல் தடை நீங்கும். சார், அது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நாங்கள் சட்டத்தை மீறி கல் இறக்கும்ன்ற ஒரு முழக்கத்தையே முன் வச்சுருந்தீங்களா சார்? அது சட்டத்தை மீறி சொல்லலையே.
நாங்கள் அரசியலமைப்பு சட்டப்படி கல் இறக்குவோம். அரசியலமைப்பு தடையை மீறித்தான், தடையை மீறி கல் இறக்குவோம். அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு கல் இறக்குவோம். ஓகே, நீங்கள் தடை விதித்தது தவறு. ஓகே, நீங்கள் அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக இந்த உரிமையை பறித்து கொண்டது. அந்த அரசியலமைப்பு சட்டப்படி தான் இவர் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் அமர்ந்திருக்கின்றார். அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அன் ஆஃபீஸ் ஆஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? இதை நாங்கள் மு.க. ஸ்டாலினை மட்டும் பார்த்து கேட்கல. இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய முதல்வர்கள் யார்? இபிஎஸ், ஓபிஎஸ், அவங்கள பார்த்து கேட்குறோம். ஓகே, இதுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க? சார், நீங்கள் இப்போ ஊடகங்கள் மூலமாக கோரிக்கை வைக்கிறீங்க, அதனால நேரடியாக அவங்களோட அனுமதி பெற்று அவங்க தனிப்பட்ட முறையில் சந்தித்து நீங்கள் இந்த கோரிக்கை வச்சுருக்கீங்களா சார்? எல்லாத்தையும் பார்த்தோம். கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்த்தோம். உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு 2009 கோவையில் நடந்தது. வளாகத்துக்குள்ளே கல்லை வைக்கிறதா முடிவு பண்ணோம். அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்போதைய முதல்வர் கலைஞர் அவர்கள் பயந்து போய் எங்களை அழைச்சார். கல் முக்கியமானது, தேவையானது, கவனிக்கிறேன். இப்போதைக்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம், ஆதரவு தாருங்கள்னாரு. என்ன ஆதரவு கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது சிறப்பு விருந்தினராக வந்தவர் சிவத்தம்பி, எனக்கு நல்ல நண்பர், இலங்கையிலேருந்து வந்திருந்தார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். கனிமொழி தம்மா வந்தாங்க. ஏமாங்க வா, ஒரு யார் தெரியுதா? தெரியலைங்கய்யா. என்னம்மா அது? தமிழ்நாட்டினுடைய தமிழ் மன்னனுடைய மென்பானம் கல் விடுதலைக்காக போராடிட்டு இருக்காரு, நீ தெரியாதுங்கிற? அவங்களும் பனைமரம் அதிகம், தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த. என்ன தமிழ்நாட்டில் தமிழனுடைய ஆட்சியாக நடக்குது? என்ன அநியாயம்! இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு கடை போட்டு விற்கிறீங்க, கல்லுக்கு தடை வச்சுருக்கீங்க. நீ என்னை அழைக்கிறதுக்கு இலங்கை வந்தையல்ல, உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிற கேளு. உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், கோப்பாட்டே சொல்லிட்டு போகிறேன். கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்க சொல்லுங்க. என்ன அநியாயமாக இருக்குது? அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. இது கலைஞருடைய நிலைப்பாடு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க 2008 போயஸ் தோட்டத்தில் பார்த்து 1.25 மணி நேரம் பேசணும். ஏமா கடந்த தேர்தலில் தோத்தீங்கன்னு ஆரம்பிச்ச உடனே இந்த அம்மாளுக்கு பிடிச்சிக்கிட்டது கேட்டாங்க. நீண்ட உரையாடலுக்கு பின்னாடி அந்த அம்மா சொன்னாங்க, இதுவரையிலும் உங்கள் கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை நிரூபிச்சிட்டிங்க. இப்போ எங்கிட்ட வந்திருக்கீங்க, எங்கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லை, எதை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? அம்மா, வரும் ஜனவரி மாதம் 21 தமிழ்நாடு முழுவதும் கல் இறக்கி சந்தைப்படுத்துவதென முடிவு செய்திருக்கின்றோம். இந்த அரசு எங்கள் மீது அடக்குமுறையை மேற்கொண்டால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம். யோசிச்சு இந்த அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு ஆதரவாக நிற்போம்னு. அதுக்கு பின்னாடி நாடாளுமன்ற தேர்தல் வந்தது 2009. பரமக்குடியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கல்லுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க. அடுத்து 2011 சட்டப்பேரவை தேர்தல். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிப்போம்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி என்னை பார்க்க விரும்பினாங்க. 2 அமைச்சர்கள் என்னை அழைச்சிக்கிட்டு போனாங்க. ஈரோட்டில் வாசவி கல்லூரியில் ஹெலிகாப்டர்லேருந்து வந்து இறங்கினாங்க. என்கிட்ட வந்தாங்க, அம்மா, பொள்ளாச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கல்லுக்கு வைத்து இருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிப்போம்னு சொல்லியிருக்கீங்க. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை இது பெற்றிருக்கின்றது, வாக்காக மாறும். இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், முதலமைச்சராவீர்கள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றின்ட்டு சொல்லிட்டு போனான். இந்த அம்மாவை சாகும் வரை பார்க்க முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சர் ஆகிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சர் ஆகிட்டாங்க. 2011 அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. ஆனால் கண்டுக்கல, நாங்கள் பார்க்கவும் முடியல. அதுக்கு பின்னாடி எவ்வளவோ நேர்காணலுக்கு முயற்சி பண்ணி முடியல. யாரோ சிலருடைய கட்டுப்பாட்டில் இந்த அம்மா சிக்கிக்கிட்டாங்க. நீங்கள் மேலே இருந்தால் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்களா சார்? இல்லை, அவங்களுக்கு மேலே யாராவது அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். மிடாஸ் யாருது? மிகப்பெரிய சாராயால யாருது? யாருக்கிட்ட இருக்கு? அவங்க கட்சி விடுவாங்களா? எப்படி விடுவாங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவில் ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு, இவங்கெல்லாம் சாராய வியாபாரிகள் தானே. மற்ற பல பேர் மறைமுகமாக தொடர்பு வச்சுருக்காங்க, பினாமி பெயர் இரவலில் வச்சுருக்காங்க. அதனால தான் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கிறதுக்கு அவங்க விரும்பலை. நாங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இதுதான். மக்களாகிய நாங்கள் செம்மறி ஆடுகளாக இருக்கின்ற வரை இவங்கெல்லாம் ஓநாய்களாகத்தான் இருப்பாங்க. இந்த நாடு அவங்களுடைய வேட்டை காடாகத்தான் இருக்கும்.
சார் அதே மாதிரி நீங்கள் வந்து முதல் போராட்டம் கல் இருக்கிறது அனுமதி வேணுன்றது எப்போ சார் நீங்கள் சில முதல் போராட்டம் நடந்தது எந்த காலகட்டம் சார்? நாங்கள் வந்து கிட்டத்தட்ட கோரிக்கை வந்து 12 காலமாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். 12 ஆண்டுகள். முதல் போராட்டம்ங்கிறது 2019 ஜனவரி 2009 ஜனவரி 21ஆம் தேதியிலிருந்து தான் தீவிரமாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ 10 ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் வந்து போராடிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள். கல் இயக்கம் ஆரம்பித்து 18 ஆண்டுகள் ஆகுது. 18 ஆண்டுகள் ஆகுது. இந்த 18 ஆண்டுகளில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் எங்கள் முன்னாடி உங்கள் கோரிக்கையில் நியாயம் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. சொல்லவே கிடையாது. அதாவது சசி பெருமாள் கன்னியாகுமரியில் இந்த டவரில் ஏறி இறந்துடுறார். அவர் ஒரு காந்தியவாதி. உடலை எடுத்துக்கிட்டு வந்து அவருடைய சொந்த ஊர் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி இறுதிச் சடங்கு இரங்கல் கூட்டம். முன்னாடி கண்ணாடி பெட்டியில் பணம் கிடக்குது. மு.க. ஸ்டாலின் வர்றாரு ஒரு 2000 பேரோட மலர் வலை வச்சுட்டு போகிறாரு. மேடையில் ஈவி.கே.எஸ். இளங்கோவன், முத்தரசன், ராமகிருஷ்ணன், குமரி அனந்த, வைகோ, திருமாவளவன் போன்ற தலைவர்கள் இருந்தாங்க. ஒரு 6000 பேர் 7000 பேர் இருக்கு கூட்டம். நாங்கள் அதுக்கு பின்னாடி ஒரு 5 பேர் கல் இயக்கத்தின் சார்பில் போய் மலர் வளைய வச்சோம். உடனே வைகோ முழங்க ஆரம்பிச்சிட்டாரு. கல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள், கல்லை பற்றி யாரும் வாய் திறக்கக்கூடாதுனாரு. இது என்னடா துக்கமாக இருக்குது. இளவுக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு சோதனையான்னு இழுத்து பிடிச்சோம். ஐயா காலை முன்னாடி வச்சுட்டீங்க, முன்னால் பதிச்ச காலை பின்னாடி வாங்கக்கூடாது. இங்கேயே பத்திரிக்கை ஊடகங்கள்லாம் வந்திருக்காங்க, நேரடி ஒளிபரப்பு வசதிகளோடு இருக்காங்க, இங்கேயே வாதத்தை வச்சுக்கலாம், 10 கோடி ரூபா பரிசு. இழுத்து பிடிச்ச உடனே பார்த்தாரு, நண்பர் நல்லசாமியினுடைய மனது புண்படுபடி பேசிவிட்டேன், வருத்தப்படுகிறேன், எஸ்கேப். அந்த இடத்துல பின் வாங்கிட்டாங்க. அந்த கருத்து போயிட்டாரு. அதே மாதிரி ராமதாஸுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, அது தீர்த்து வச்சோம். அதுலேருந்து கல்லை பற்றி வாய் திறக்க மாட்டார். அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து எதிர்த்துட்டு இருந்தாங்க. நீங்கள் எதிர்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு திருமணத்துக்கு வந்தார் ஈரோட்டுக்கு. எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். ஒரு சந்தேகம் நல்லசாமி தீர்த்து வைக்கணும்னாரு. என்னங்கண்ணே நேரில் வாங்க பேசிக்கலான்னாரு. சரின்னு போனேன். கொஞ்சம் காலதாமதம் ஆயிட்டுது. நான் கோயம்புத்தூர் போகிற விமானத்துக்கு 2 பேரும் காரில் போகும்போது பேசிக்கிட்டே போனோம். அப்போ கேட்டார், நீங்கள் கல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, பதநீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. கல்லில் இருக்கக்கூடிய சத்து பதநீரில் இருக்குது, பதநீரில் இருக்கக்கூடிய சத்து கல்லில் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கல்லுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, பதநீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. காரணம் என்ன? கல்லில் போதை இருக்குது. அந்த போதையை முன்னிறுத்த முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இதுக்கு எனக்கு பதில் தேவைன்னாரு. நல்ல கேள்வி. எனக்கு இந்த டவுட் வருது கேட்டதுக்கப்புறம். பதநீர் ஒரு கலப்பட பண்டம். சுண்ணாம்பு கலக்கிறதுனால அது எப்படி கலப்பட பண்டமாகும்? சுண்ணாம்பு தடை வரும், அதனால கலப்பட பண்டம். சுண்ணாம்பு, நான் மருத்துவன். ஒரு சத்து கூடுதலாக இருக்குது பதநீரில், கல்லை விட சுண்ணாம்பு சத்து கூடுதலாக இருக்குது. இருந்தாலும் கல்லுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. என்ன காரணம்? போதானே. அடுத்த கேள்வி. நீங்கள் ஒரு மருத்துவர், எளிதாக புரிஞ்சுக்கலாம். உடலுக்கு கால்சியம் தேவைதான். எந்த வழியாக போகணும்னு ஒரு வழிமுறை இருக்குது. ஒரு கப்பு பாலை பருகுனீங்கன்னா 120 கிராம் அதில் கால்சியம் இருக்கும். வாய் வழியாக தொண்டை வழியாக இறப்பிக்கு போய் தன்மயமாகி அசிமுலேஷன் ஆகி ரத்த நாளங்கள் மூலமாக எலும்புக்கு மஞ்சைக்கு போகணும். அதுதான் ப்ராப்பர் சேனல், முறையான வழிமுறை. மருத்துவர் சொன்னார், உடலில் வந்து சுண்ணாம்சத்து குறைவாக இருக்குதுன்னு கேட்டு வீட்டுக்கு வந்து சுண்ணாம்பு சட்டியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பை அள்ளி வப்புன்னு தின்னா என்னாகு? வாய் வெந்து போயிரு. அதாவது நாம் உண்ணுகின்ற பொழுது இறப்பையில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்குது. இயற்கை செரிமானத்துக்காக. எதுக்காகன்னா செரிமானத்துக்காகவும் ஏதாச்சும் கிருமிகள் இருந்தால் கொள்றதுக்காகவும் இயற்கையினுடைய படைப்பு. அது வந்து உண்ணும்போது தான் சுரக்கணும். உண்ணாத போது சுரந்துட்டு என்னாகு? குடலை ஓட்டுரு. அது அல்சர். அல்சர். இப்போது பதநீர் இருக்குது. பதநீர்லேருந்து கருப்பட்டி தயாரித்தா 250 ரூபா. கல்லுக்கு ரொம்ப காசு. கல்லுலேருந்து கருப்பட்டி தயாரித்தா 750 ரூபா. ஏன்னா அது கலப்படம் இல்லை, வெர்ஜின் சுகருங்கிறாங்க. வெளிநாட்டுக்காரர் வெர்ஜின் சுகர் தான் வேணுங்கிறாங்க. அதனால் கல் ஆதாயமா பதநீர் ஆதாயமா சொல்லுங்கள். அதுக்கு பின்னாடி கல்லை பற்றி வாய் திறக்க மாட்டார். இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கல்லுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு.
ஸோ அப்போ வந்து இப்போ பாமக தலைவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க கல் கல்லை அதுக்கு முன்னாடி கல்லையமும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களை எதிர்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப கல்லை எதிர்க்கிறது இல்லை, அவ்வளவுதான். ஆதரவு கொடுக்கல, ஆதரவு இல்லை. அதை தவிர வேற எந்த அரசியல் கட்சி உங்களுக்கு நேரடியா வந்து உங்களை ஆதரிக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டுல? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சீமான் ஆதரிக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே இருக்காங்க சார், அவங்களும் இப்போ எல்லாத்தையும் ஆதரிக்கிறாங்க, அவங்கள ஆதரிக்கிறாங்க. சமத்துவ மக்கள் கட்சி ஆதரிக்கிறாங்க. ஓகே. பெருந்தலைவர் மக்கள் கட்சி, ஓகே, ஐஜேகே, இப்படி கட்சிகள்லாம் சிறிய சிறிய கட்சிகள்லாம் ஆதரிக்கிறாங்க. ஆனா வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. அதுல ஆதாயம் பெற்றவர்கள் திமுக, அண்ணா திமுக மாறி மாறி ஆதாயம் பெற்றவர்கள். ஏன்னா அதுல வந்து அருட்செல்வர் மகாலிங்கம்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி காலமானார். அவர் ஒரு தொழில் அதிபர். இந்த டாஸ்மாக் வந்து தயாரிப்புக்கான மூலப்பொருளை மொலாசஸை கொடுத்து வந்தவர். ஓகே ஓகே. அவர் தன்னுடைய பத்திரிகை ஓம் சக்தியில் பதிவு பண்ணுறார். ஓகே. காலி பாட்டில் விலை 3 ரூபா, உள்ள இருக்கக்கூடிய பிராந்தியினுடைய மதிப்பு 9 ரூபா, அடக்க விலை 12 ரூபா. டாஸ்மாக் கடையில் விற்கிறது 350 ரூபா. எவ்வளவு லாபம் என்பதை கணக்கிட்டு கொள்ளுங்கள். 12 ரூபா பண்டத்தை 350 ரூபாய்க்கு விற்றா நாசி கச்சகத்தில் ரூபா நோட்டு அடிச்சடிச்சா கூட இந்த மார்ஜின் வராது. அதனால தான் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லாமே சாராய பானங்கள் உட்காந்துருக்காங்க. அதை கொடுக்கக்கூடிய சக்தி லிக்கர் லாபிக்கிட்டு இருக்குது. அவங்க அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்குறாங்க, அரசியல் கட்சி எங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த நைட்ரஜன் சுழற்சி மாதிரி இது வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே சார், அதனுடைய வெளிப்பாடு தான் கல்தடை. ஓகே சார். சார், இங்கே சீமான் அவர்கள் பேர் சொன்னதுனால கேட்குறேன், அவங்களும் பார்த்தீங்கன்னா பல கோடி பனை திட்டம்ன்ற பல திட்டங்கள் வச்சு பனைமரங்கள் நடவு செய்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் இணைந்து தமிழகம் முழுக்க ஒரு பெரிய அளவில் ஒரு மாநாடு மாதிரி ஏதாவது பண்ணி இதை ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தணும். இது நீங்கள் ஒரு மக்கள் இயக்கமாக ஏன் மாற்றக்கூடாது? இல்லை, அதெல்லாம் வந்து அவங்க சில கூட்டங்களில் எங்களை நினைக்கிறாங்க. நாங்களும் கல்லை பற்றி இதுக்குன்னே பிரத்யேகமாக இதே வைகோ வந்து முன்ன வந்து கல் ஆதரவாளராக இருந்தார். தேர்தல் அறிக்கையில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கணும்னு சொன்னவர் இன்னொரு காலத்தில். அந்த தேர்தல் காலத்தில் எங்களையெல்லாம் அழைச்சி பேச வச்சாரு. எப்படி மாறினார்னு எங்களுக்கு தெரியல. அந்த லாபிக்குள்ள மாட்டி ரகசியம் என்னன்னு எங்களுக்கு தெரியல, புரியல. எல்லாம் இதுக்குள்ள இருக்குதுங்க. அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு உலகம் இல்லை ஆகியாங்கு. அருள் இல்லாவோனா அங்கே வேலை இல்லை, பொருள் இல்லாவோனா இந்த உலகத்தில் வேலை இல்லை. நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்க? அந்த உலகத்திலையா இந்த உலகத்திலையா? இந்த உலகத்தில் தேர்தல் வரப்போகுது 2024 நாடாளுமன்ற தேர்தல். அதுக்கு என்ன தேவை? அருள் இருந்தால் மக்கள் ஓட்டு போட போகிறதில்ல, பொருள் வேணும், வாக்காளர்கள் கொடுக்கணும். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லணும், நல்குறவார் சொற்பொருள் சோர்வுபடும். கார்ல் மார்க்ஸு பொதுவுடைமை தத்துவத்தை மண்ணில் விதைக்கின்ற பொழுது வச்ச பேர் என்ன? மூலதனம், கேபிட்டல். எல்லாம் அதில் தான் இருக்குது, எல்லாம் அதுக்கு அடக்கம். ஓகே சார். சார், இப்போ பனை மரங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அது வந்து இப்போ வர பார்த்தீங்கன்னா பனைமரம் அதிகமாக வெட்டப்படுது. அதுக்கு வந்து பனை வெட்டக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க. இருந்தாலுமே அதிக அளவில் வெட்டப்படுதுன்றாங்க. தடை ஒன்று போடலை, மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி பெற்று பனைமரத்தை வெட்டிக்கலாம். ஓகே ஓகே. ஆனால் நீங்கள் இலங்கை போன்ற நாடுகளில் பனைகளை வெட்டினால் பிணையில் வர முடியாத குற்றம். ஓ, அப்படிங்களா? வெயிலே கிடைக்காத. ஆனால் இங்கே எல்லாம் அப்படி இல்லை, பனையை வெட்டிக்கலாம், மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் இல்லாமல் அதை வெட்டக்கூடாது. ஓகே ஓகே. சரி, இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பனை மரத்தை வந்து வெட்டுறாங்க, நம்ம பார்க்க முடியுது. நிறைய இருக்கு. ஆமாம், அப்படி இருக்கும்போது ஒரு பனை மரத்தை திருப்பி நம்ம நட்டு வளர்க்குறதுன்றது வந்து ரொம்ப அதிகமான 13 ஆண்டுகள் ஆகும். 13 ஆண்டுகள் தான். ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னா பருவமடையிறதுக்கு 13 ஆண்டுகள் ஆகும். அந்த மாதிரி பனை பருவத்துக்கு வர்றதுக்கு 13 ஆண்டுகள் ஆகும். அதுதான் ஒரு பழமொழி உண்டு, பனையை நட்டவன் பார்த்துட்டு சாவேன், தென்னையை நட்டவை தின்னு போட்டு சாவாம்பாங்க. தென்னைனா 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளில் பலனுக்கு வந்துடும். ஆனால் பனைனா 13 ஆண்டுகள் வரும். இப்போ நான் பனையை நட்டேன்னா அந்த பனையினுடைய பலனை நான் அனுபவிக்க முடியாது, அடுத்த தலைமுறை தான் அனுபவிக்கும்.